ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு என்ன ஒர்க்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஏசியை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னோடய ஏசியை வந்து செக் பண்ணி எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏசியை போய் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு தான் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது. உள்ளுக்க காயிலெல்லாம் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி டஸ்ட்டு இல்லை. ஸோ அதனால் கஸ்டமர்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டேன்னா, மேடம் இப்போதைக்கு ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க, அகைன் ஒரு 6 மந்த் கழிச்சு வேணால் நம்ம டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாச்சுன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழட்டி வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 ஏசியும் கம்ப்ளீட்டாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஒருத்தங்க திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி சென்னைக்கு வந்துருக்குறோம், எனக்கு வந்து ஒரு ஏசி ஒன்று மாட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து டெக்னீஷியன் அனுப்பிச்சி விட்டு அவர் வந்து டெம்ப்ளேட்டெல்லாம் பக்காவாக மார்க் பண்ணிவிட்டு திருநெல்வேலியில் கலட்டின ஏசி பக்காவாக பேக் பண்ணி சர்வீஸ்லாம் பண்ணி நல்லா நீட்டாக வந்துச்சு. ஸோ அதனால் இண்டோரில் எதுவும் சர்வீஸ் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் எதுவுமே இல்லை. அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுடோர் ஃபிட்டிங் மட்டும் காப்பர் பைப் வந்து ரொம்ப லென்த்தாக போடுற மாதிரி இருந்துச்சு, ஒரு 8 மீட்டருக்கு மேலே காப்பர் பைப் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன், சார் காப்பர் பைப் போட்டு மேலே காட்டன் பேக்கிங் பண்ணி கொடுத்தா லைஃப் நல்லாயிருக்கும் சார், மிச்ச மாதிரி ஒயிட் ரோல்லாம் சுற்றிங்கன்னா காக்கா அழகு அணிலெலாம் கடிச்சிடும் சார், இது மாதிரி பண்ணி விடுமோ நல்ல லைஃப் வரும்னு சார் சொன்னோம். அதுபோல் கஸ்டமர் பண்ண சொல்லிட்டாங்க. இதுபோல்